மாண்பு உறுப்பினர் ஒய்.என். ஜமால் முகமது யூனுஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் முன்வைத்த மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வேளாண் பட்ஜெட் முன்வைத்து மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றில் சிறப்புகள் கொண்ட இந்த அவையில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் பங்கேற்க என்னை தேர்வு செய்த இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இந்திய வருங்கால பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் திரு செல்வம் பெருந்தை அவர்களுக்கும் மாநில தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்களுக்கும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி செல்வி சுதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 30 ஆண்டு காலத்தில் வரலாறு காணாத வெற்றி பரிசளித்த என்னுடைய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய வெற்றிக்காக எனக்காக உழைத்த எங்கள் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், தோழர்கள் என் அன்பையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு சமூக நீதி, மக்களின் முன்னேற்றம் மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல முன்னோடியான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த பட்ஜெட் சமூக நலனையும் பொருளாதார வளர்ச்சியும் சமூக நிலைப்பாடையும் முயற்சியும் ஒரு ஆவணமாக அமைந்துள்ளது. கல்வி புரட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெயர் சிறப்பு பள்ளிகள் திறப்பையை காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியிருப்பதையும் காங்கிரஸ் தொண்டர்களின் ஒருவனாக நான் மனமாற வரவேற்கின்றேன். மாணவர்களின் இலவச மடிக்கணினி திட்டம், மாணவர்களின் விடுதல் கட்டமைப்பு மேம்பாடு, 500 புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள், போதை ஒழிப்பு திட்டங்கள், மேலும் 10,000 அரசு பள்ளிகளின் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தை அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கத்தக்கது. ஜென்சி மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள், பொது நூலகங்களுக்கு டிஜிட்டல் மயமாக்குதல், சிங்கப்பெண் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை, அரசு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தியதும், மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பெற பெண்கள், குழந்தைகள், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலனை முன்னிறுத்தும் அறிவிப்புகளை வரவேற்கத்தக்கது. ஆதிதிராவிடர் பழங்குடி மக்களின் அயல்நாடு சென்று கல்வி கற்று முன்னேற்ற வகையில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இளைஞர்களின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு தகவல் தொழில்நுட்ப, செயற்கை நுண்ணறிவு, திறன் மேம்பாட்டு ஆகிய துறைகளில் இந்த அரசு கவனம் செலுத்தியுள்ளதை வரவேற்கத்தக்கது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் செயற்கை நுண்ணறிவு மூலமாக போக்குவரத்து கண்காணிப்பு, விபத்து தடுப்பு மற்றும் அவசர சிகிச்சை மையங்கள் வலுப்படுத்த நடவடிக்கை போன்றவை மக்கள் பாதுகாப்புக்கான முன்னேற்ற சிறப்பான முயற்சி ஆகும். சிறுபான்மை மக்களுக்கான நலனுக்காக நம்முடைய அரசு அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது. புனித ஹஜ் மானியம் ரூபாய் 25,000 35,000 உயர்த்தப்பட்டது மற்றும் கிறிஸ்துவ, இஸ்லாமிய மகளிர் சங்கங்களுக்கு நிதி உதவி, கபர்ஸ்தான், கல்லறை தோட்டங்கள், உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் ஆகியவற்றில் நிதி ஒதுக்கீட பாராட்டத்தக்கது. அதேபோல புதிய கால்நடை காப்பீட்டு திட்டம், கிராம விளையாட்டு ஊக்குவிப்பு,
ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், நடுத்தர கலைஞர் நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அறிவிப்பை வரவேற்கத்தக்கது. தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி பற்றி பட்ஜெட்டில் பேசியிருப்பது மிக மிக முக்கியமானது. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த மகாபலிபுரத்தைப் போல கோயில்கள் நிறைந்த நகரங்கள் மயிலாடுதுறை, பூம்புகார், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பட்டு இணைக்கப்பட வேண்டும் என்று நிதி நீர் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, சூழல் சுற்றுலா, ஒருங்கிணைந்த சுற்றுலா கொள்கையை உருவாக்குவது நம்முடைய அரசின் வருவாய் பெருக்க உதவும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய கட்டண உயர்வுகள் எதுவுமே இல்லாமல் இந்த பட்ஜெட் இருந்தது பாராட்டத்தக்கது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் மக்கள் நலன் அம்சங்களை குறித்து அறிவிப்புகளை சார்ந்து உள்ளதாக வரவேற்கத்தக்கது. தமிழக வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் அனைவரையும் உள்ளடங்கிய முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டும் உலக அளவிலே பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழகத்தை தயார்படுத்தும் முயற்சியாக செயல்படுத்த இருக்கும் நமது அரசு நான் பாராட்டுகிறேன். என்னுடைய மயிலாடுதுறை தொகுதி மக்களின் குரலாக அவர்களின் நலனுக்காக அயராத உழைக்கும் மக்கள் பிரதிநிதியாக செயல்படுவேன் என்பதை இந்த மாமன்றத்தில் உறுதியளித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.